ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகிய அழகு சீரியலில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா ராகவி கிட்ட கொடைக்கானலில் எந்த இடம்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு இருக்காங்க. ராகவி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சு அமைதியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா போட்லலாம் போனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி போனோம் அப்படின்ற மாதிரி ராகவியும் சொல்கிறாங்க. தங்கராஜ் மாமா வாங்கி கொடுத்த பொம்மையெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. அதுக்கு ராகவி பார்த்தீங்கன்னா, அது தங்கராஜ் மாமா வாங்கி கொடுத்ததில்ல, என்னோட மாமா வாங்கி கொடுத்தது அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது உன்னோட மாமாவா? அப்போ தங்கராஜ் மாமா உன்னோட மாமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ உங்கள் மாமாவை எங்கே பார்த்தனே, உங்கள் மாமாவும் கொடைக்கானலுக்கு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் போகிறேன் வீடு போகிறேன் வீடுன்னுது. ராஜலக்ஷ்மி விடாமல் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி இழுத்து வச்சு பிடிச்சி கேட்குறாங்க. இல்லை நான் பாட்டி வீட்டில் தான் இருந்தேன், பாட்டி கூடயும் மாமா கூடயும் தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவும் பார்த்தீங்கன்னா போயிடுது. இங்கே ராகவனும் ராஜலட்சுமியும் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் மலர் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கூப்பிட்றாங்க, கத்துறாங்க. பாக்கியராஜும் வந்துட்டு என்னப்பா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மலரும் வந்து நிற்கிறாங்க. ராகவியை நீங்கள் எங்கே விட்டு போனீங்க, உங்கள் பாட்டி வீட்டில் விட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி தெரியாமல் நிற்கிறாங்க. ரொம்ப சத்தமாக கேட்குறாங்க. ஆமாம், ரேவதியும் பசங்களை கூப்பிட்டு வரல, ராகவி தனியாக இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டில் விட்டு போனோம், அவங்களுக்கும் ராகவியை பார்த்துக்கணுன்னு ஒரு ஆசையாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் யாரை கேட்டு அங்கே விட்டீங்க, எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, நாங்களே பார்த்துன்னு இருப்போம்ல அப்படின்ற மாதிரி ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, இல்லை அத்தை உங்களால் முடியாது, உடம்பு முடியாமல் இருக்கீங்க, அதனால தான் நாங்கள் அம்மா வீட்டில் விட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா அவங்க வாய்க்கு வந்தபடி திட்டுறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா அழுதுங்கன்னு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. இவளுக்கு இதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. இங்கே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. என்ன போய் உள்ள கதவை சாத்திக்கின்னு உக்காந்துக்கலான்னு இருக்கியா, ஒழுங்காக வேலைக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அமைதியாக கிளம்பிடுறாங்க. மதி பார்த்தீங்கன்னா மலர் ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. என்னக்கா ஏன் அழுறீங்க, விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. நீ காலேஜ் கிளம்பலையா அப்படின்றாங்க. இல்லைக்கா போகல, என்னோட இதை நினச்சிக்கின்னு நீ ஃபீல் பண்ணாத, நீ காலேஜ் கிளம்பு மதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி வந்துட்டு நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஒன்று போட்டு வா அப்படின்றாங்க. அப்போ சொல்லிட்டு கிளம்புறாங்க. மதி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்றாங்க. ஏன் என்ன அப்படின்றாங்க. யார் எந்த சூழ்நிலையில் இருக்காங்கன்னு தெரியாமல் உங்கள் பாட்டுக்கு வந்தீங்க காஃபி போடுங்கன்னு சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்றாங்க. இப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனை, எதுக்குடி நீ பெரிய ஆளுக்கிட்ட பெரியவங்க சின்னவங்க இல்லாத மரியாதை இல்லாமல் பேசின்னு இருக்க அப்படின்றாங்க. என்ன இவ இருக்கிற தைரியத்தில் தான் நீ இப்படி இருக்கியா அப்படின்ற மாதிரி மலரை திட்டுறாங்க. உங்கள் வீட்டில் அவங்க அப்பா அம்மா இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி இதுலேயும் குத்தம் கண்டுபிடிக்க போறியா நீ அப்படின்றாங்க. எல்லாம் நீ சொல்லி கொடுத்து தான் அவள் அந்த மாதிரி பேசுகிறா, நீ வர்றதுக்கு முன்ன வரைக்கும் அவள் நல்ல மருமகளாக தான் இருந்தா, நீ வந்த பின்னாடி தான் அவள் இந்த மாதிரி ஆயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா யார் எந்த சூழ்நிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு பேசுங்க அப்படின்றாங்க. ஓ இவ கொடுத்த தைரியத்தில் தான் நீ கொடைக்கானல் போகிறன்ற ஆட்டம் ஆடின்னு போனியா நீ அப்படின்றாங்க. இல்லை அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி மலர் சொல்கிறாங்க. இங்கே ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட ஃபஸ்ட்டு உன்னோட வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கற்றுக்கோ, அப்புறமா அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணின்னு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மலர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் காப்பி போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மதி பார்த்தீங்கன்னா அக்கா நான் இன்னைக்கு காலேஜ் போல், நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிக்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு போய் காஃபி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் மதி எனக்காக நீ காலேஜ் போகலையா அப்படின்றாங்க. உங்களுக்காக போகலன்னு சொன்னால் என்னை விட மாட்டிங்களா நீங்கள், உங்களுக்காக நான் லீவ் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா எதுவும் பேசலை. சரி நான் உங்களுக்கு காப்பி கொடுக்குறேன், நீங்கள் வாங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி காப்பி குடிச்சுன்னு இருக்காங்க. ராகவன் வராங்க. என்னங்க வெயிலா ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி உக்காருங்க அப்படின்றாங்க. மலரை கூப்பிட்றாங்க ராஜலக்ஷ்மி. என்ன பாட்டிலில் தண்ணி வைக்க மாட்டியா இங்கே அப்படின்றாங்க. இல்லை அத்தை காலையிலே வச்சுருந்தேன், சரி அதை சுருதி எடுத்துன்னு போயிருப்பா, நீ போய் மாமாவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ ராகவன் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி கிட்ட இருந்து கால் வருது. என்னென்ன நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் விசாரிக்கிறாங்க, அவங்களும் விசாரிக்கிறாங்க. சரி என்னோட மருமகளும்
அவங்களோட ஓரகத்தியோட அம்மாவும் 3 பேரும் அங்கே ஏதோ எக்ஸாம் எழுதுறதுக்காக வராங்க. இந்த 3 பொம்பளைங்க எப்படி தனியாக ஹோட்டலில் ஸ்டே பண்ணுவாங்க? உங்கள் வீட்டில் தங்க வச்சுக்கலாமாண்ணே? அந்த யோசனையாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீடுமா அதில் போய் என்ன இருக்குது, தங்கிக்கலாம் வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரும் வராங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கிட்ட சொல்கிறாங்க. மலரையும் கூப்பிடுறாங்க. மலரும் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க 3 பேர் வராங்களாம், ஒரு 4 நாளைக்கு இருப்பாங்க, அவங்கள எந்த ஒரு மனசு கோணாமையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மலரும் கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. அப்புறம் திருப்பன்னு பார்த்தீங்கன்னா மலருன்றாங்க. அவங்களும் வராங்க. ரிமோட் எடுத்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் மலருன்றாங்க. சொல்லுங்க மாமான்றாங்க. ஃபேன் சுவிட்சு போடுன்றாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு சார்ஜர் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மதி பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி வந்து ஃபோனுக்கு சார்ஜர் போடுறதும், ஃபேன் சுவிட்சு போடுறதும், ரிமோட் எடுத்து கொடுக்குறதுக்கும் கூப்பிட்னு இருக்குது. அந்த சின்ன சின்ன வேலையை நீங்களே செஞ்சுக்கலாமே, அவங்க கிச்சன்லேருந்து வர்றதுக்குள்ளே அந்த வேலையை நீங்களே பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி ராகவனை கேட்குறாங்க. ராகவன் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி அங்கே இருக்கிற தண்ணியை கீழே தட்டி விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா மதியம் என்ன உனக்கு ஒரு வேலையே இல்லையா? அவர் காலையில் கோபமாக போனவர் இப்போ தான் கொஞ்சம் சமாதானமாக வந்திருக்காரு, நீ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசினு இருக்க அப்படின்னு சொல்லி மதியை திட்டுறாங்க ராஜலக்ஷ்மி. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா என்ன இந்த வேலையெல்லாம் கூட செஞ்சுக்க முடியாதா? என்ன உங்கள் வீட்டில் அவங்க அப்பா அவங்க அம்மாலாம் அவங்கவுங்களே செஞ்சுக்குவாங்களா? இந்த மாதிரி அதிகாரம்லாம் இங்கே பண்ணாத அப்படின்ற மாதிரி ராஜலக்ஷ்மி மதியை திட்டுறாங்க. இந்த விஷயம் சுரேஷ்க்கு தெரிய வந்து சுரேஷ் மதியை திட்டுவாரா என்னன்றத நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள்.